இந்த ஒரு படம் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த ஒரு படத்தோட கதைய பார்க்கும்போது, இதுல 2 யூனிவர்ஸ் காமிச்சிருப்பாங்க. 2 யூனிவர்ஸ்னா, ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்னு கலர்ஃபுல்லான உலகம். பிளாக் அண்ட் ஒயிட் உலகம் எப்படின்னா, ஹீரோ, ஹீரோயினி ஒரு பாத்துலருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு 30,00,00,000 கிடைக்குது. சந்தோஷமா ஒரு பாத்துல வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துல நினைக்கும்போது, திடீர்னு எதிர்பாராத விதமா ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு பாத்துல இறந்துறாங்க. இதுக்கப்புறம் இது ஒரு கதையா போகும்போது, இன்னொரு கலர்ஃபுல்லான உலகத்துல வந்து சோம்பியால ஏகப்பட்ட மனிதர் ஒரு பக்கத்துலருந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 குழந்தைகள், அப்புறம் கணவன், மனைவி ஒரு பாத்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ஹீரோயினியோட கணவர் ஒரு பாத்து வந்து சாம்பியால ஒரு பாத்துல வந்து பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் உலகத்துக்கு இந்த கலர்ஃபுல்லா உலகத்துக்கு எப்படி கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. அவங்க எப்படி 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ புரியவே இல்லை. ஏன்னா 2 யூனிவர்ஸ் உலகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா 2 நிலவு காமிச்சிருப்பாங்க. ஒரு நிலவு ரெட்ல இருக்கு. அந்த எப்படி சொல்றது, 2மே சந்திச்சுக்கிற நேரத்துல இந்த உலகத்துக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கான்செப்ட் எப்படி சொல்றது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் உலகம் இந்த கலர்ஃபுல்லான உலகத்துக்கு போய் டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்துல டீட்டெயில்ஸே இல்லை சொல்ல போனா. இந்த சாம்பி இதனால அட்டாக் ஆனாங்க, அது எங்க இருந்து வந்துச்சு, அப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இவங்க யாரு, இவங்க லைஃப் எப்படி, ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட செகண்ட் பார்ட் ஒன்று வருமா, அதை பார்த்து தெரிஞ்சது அப்புறம் இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது 1.5 மணி நேரத்துக்கு என்ன இருக்கு, 1.5 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே இல்லை கைஸ். ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு படம் ஒத்தம்லாம் இல்லை. ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட் பார்த்து தான் போச்சு. ஆனா இந்த ஒரு படம் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லாம இருக்கிறனால நமக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் தான் இருக்கு. படத்தோட பேர் என்னன்னா டிஎல் நாட் ஆல் மூவிஸ் ஆர் த சேம் அப்படின்னு இந்த ஒரு படத்தோட மீனிங்கா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லணும் நமக்கே தெரியல கைஸ்.